ஹலோ ஹாய் எவ்ரிஒன், இது உங்கள் எக்ஸலண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் சென்டர். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபைசான் வியூஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம எல்ஜி இன்வெர்டர் ஏசியோட 12 எரர் கோடு ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எதனால் நம்மளுக்கு எரர் கோடு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CH01, CH02, CH03, CH04, CH05, CH06, CH07, CH09, CH10, அதுக்கப்புறம் CLPO. இந்த 12 எரர் கோடும் எதனால் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க, CH01 எரர் கோட் எல்ஜி இன்வெர்டர் ஏசியில் எதுக்கு வருது பார்க்கலாமா? CH01 ஏர் சென்சார் ப்ராப்ளம், இண்டோரில் இருக்கிற சென்சார் இஷ்யூவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு CH01 எரர் கோட் வருது. இண்டோரில் இருக்கிற சென்சார் ஓப்பன் ஆர் ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒயர் ஏதாவது எலியோ அணிலோ கடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒயர் கட்டாக இருந்தாலும் CH01 எரர் கோட் ஷோ ஆகும். ஸோ அது நீங்கள் பாருங்கள், இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்த எரர் கோட் பார்த்திங்கன்னா CH02. CH02 எதனால் இந்த எரர் கோட் வருதுன்னா இன்லெட் பைப் சென்சார் ப்ராப்ளம். CH02 இன்லெட் பைப் சென்சார் ப்ராப்ளமாக இருக்குது. இண்டோரில் இருக்கிற காயிலில் இருக்கிற ஒரு சென்சார், பைப் சென்சார்னு சொல்லுவாங்க, அது ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் ஓப்பன் ஆர் ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒயர் கட் ஆகிருந்தால் கூட இந்த எரர் கோட் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இண்டோர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் CH03 எரர் கோடு. CH03 கம்யூனிகேஷன் எரர் ஒயர் கண்ட்ரோலர் ரிமோட் IDU. அப்படின்னா இண்டோருக்கும் அவுட்டோருக்கு, இண்டோர்லேருந்து போகிற அவுட்டோருக்கும் கம்யூனிகேஷன் எரர் இருக்குது. ஸோ அதனால் இந்த எரர் கோட் வருது. IDUனா இண்டோர் யூனிட். இண்டோர் யூனிட்டில் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இண்டோர் போர்டை பாருங்கள், ஒயரிங் எல்லாமே செக் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் CH04 எரர் கோட் ட்ரைன் பம்ப் எரர். கேசட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு ட்ரைனில் டஸ்ட் அடைப்பு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு CH04 எரர் வரும். அதே ஸ்ப்ளிட் ஏசியில் உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் உங்களுக்கு CH04 எரர் கோட் ஷோ ஆகுதுன்னா ட்ரைனேஜ் பிளாக் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்த எரர் கோட் பார்த்திங்கன்னா CH05. இதுவும் கம்யூனிகேஷன் எரர் தான். கம்யூனிகேஷன் எரர் எப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பிட்வீன் இண்டோர் யூனிட் டு அவுட்டோர் யூனிட். இண்டோருக்கும் அவுட்டோருக்கு போகிற கம்யூனிகேஷன் எரர் IDU அண்ட் ODU இது கம்ப்ளைண்ட் இருக்குது. இண்டோர்லேருந்து அவுட்டோர், அவுட்டோர்லேருந்து இண்டோர். இது வர வயர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கடிச்சிருக்கணும், கட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா PCB மதர் போர்ட்லேயும் இண்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த எரர் கோடு பார்த்திங்கன்னா CH06 அவுட்லெட் பைப் டெம்பரேச்சர் சென்சார் இஷ்யூ இருக்குது. அவுட்லெட்டில் போகிற பைப் டெம்பரேச்சர் சென்சார் அவுட்டோரில் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு CH06 எரர் வருது. ஸோ அடுத்த எரர் கோட் CH07 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் மோட். இண்டோர் யூனிட் ஆர் செட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் மோட் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இண்டோரில் நீங்கள் இண்டோர் ரிமோட் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளே கிட்ட காட்டி அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும். சப்போஸ் ஆகலைன்னா மதர் போர்டு தான் PCB போர்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். ஸோ அடுத்த எரர் கோட் CH09 எரர் பார்த்திங்கன்னா செக் சப் எரர், PCBயில் ப்ராப்ளமாக இருக்குது. CH09 எரர்
ஃபார் பிசிபி போர்டு. பிசிபி போர்டு உங்களுக்கு ஷார்ட் ஆயிருந்தால் உங்களுக்கு CH09 எரர் கோட் ஷோ ஆகும். நீங்கள் பிசிபி போர்டு தான் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதில் வருது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது நான் சொன்ன எல்லாமே எரர் கோடு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. நீங்களே வீட்டில் டெஸ்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது ப்ரோக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1க்கு 2 செலவு ஆகிடும். ஸோ நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு பாருங்கள். எரர் கோட் இது பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதனால் இந்த எரர் கோட் வருது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த டைமில் என்ன எரர் கோடு இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா CH10 எரர் கோட் இன்டோர் ஃபேன் மோட்டார் லாக். அப்படின்னா ஃபேன் மோட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டுருக்கு, இல்லை ஃபேன் மோட்டர் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அதனால் CH10 எரர் கோட் உங்களுக்கு LG இன்வெர்டர் ஏசியில் வருது. அப்போ CH10 எரர் கோட் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் ஃபேன் மோட்டர் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஃபேன் மோட்டர் ஸ்டக் ஆனால் இந்த எரர் கோட் வரும். அப்படி இல்லைன்னா பிசிபி போர்டில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஃபேன் மோட்டர் சுத்தமாக டெட்டாக இருந்தாலும் இந்த எரர் கோட் உங்களுக்கு CH10 எரர் கோட் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த எரர் கோடு பார்த்திங்கன்னா CL சைல்டு லாக் ஃபங்க்ஷன் ஆன். CH எரர் வந்துச்சுன்னா அது எரர் இல்லை, அது சைல்டு லாக் ஆகிட்டுருக்கு. ரிமோட்டில் உங்களுக்கு சைல்டு லாக் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஸ் த டைமர் மைண்ட் பட்டன் ஃபார் 3 செகண்ட் டேங்கல் பண்ணணும். 3 செகண்ட் நீங்கள் டைமர் பட்டனோ மைண்ட் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணி நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம். அந்த CL எரர் உங்களுக்கு அந்த எரர் இல்லாது அது டிஸ்பிளேல காமிக்கிற CL உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ எரர் உங்களுக்கு அந்த காமிக்காது, CL காமிக்காது. ஸோ அடுத்த எரர் இல்லது PO டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா, PO பார்த்திங்கன்னா ஜெட் கூல் மோடு. POனா ஜெட் கூல் மோடு. உங்களுக்கு PO ஜெட் கூல் மோட் சொல்லிட்டு ஷோ ஆகும். POனா ஜெட் கூல் மோட் ஆப்ஷன் அது. அப்போது அது நம்ம ஜெட் கூல் மோடு எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரெஸ் 3 செகண்ட் பட்டன் ஃபார் டேங்கல் ஆன் ஆஃப். 3 செகண்ட் நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஜெட் கூல் மோடு உங்களுக்கு நார்மல் மோடாக மாறிடும். அப்போது நீங்கள் அந்த PO உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகாது. ஸோ நான் சொன்ன 10 இன்டோருக்கும் அவுட்டோருக்கு போகிற எரர் கோட்ஸ் அது மெக்கானிக் கூப்பிட்டு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சொன்ன 2 டிஸ்பிளேல வர CLஓ POஓ நீங்களே சரி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். வேலூரில் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸலண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு வேலூர்லனா நீங்கள் எக்ஸலண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் சர்வீஸை எடுத்துக்கலாம். நம்ம சர்வீஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ், சிம்னி, வாட்டர் கூலர், ஏர் கூலர், வாட்டர் ஹீட்டர், அனைத்து ஹோம் அப்ளையன்ஸுமே நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேலூரில் காட்பாடியிலையும் இருக்குது, முள்ளிப்பாளையமில் இருக்குது, சங்கரன் பாளையமில் இருக்குது, வேலூர் சர்க்கிள்லேயும் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்தந்த ஜங்ஷனில் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்குது. உங்கள் ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர், நேம், அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கால் புக் பண்ணி உடனடியாக உங்களுக்கு டெக்னீஷியனை அனுப்பிச்சிடுவோம். சிறந்த முறையில் நம்ம 13-12 வருஷமாக நம்ம வேலூரில் பண்ணிகிட்டு இருக்கோம். வெற்றிகரமாக சப்போர்ட் பண்ண அனைத்து கஸ்டமருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ஒரு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ஒரு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். யாராவது ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாலேயோ, ட்விட்டர்லேயோ பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அதுலேயும் ஷோ ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் ஃபைசான் வியூஸ்.